இல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய வரும். சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு 75% செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி வாணி, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் விடைபெற்று வருகின்றேன் கொஞ்ச நேரத்தால. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய உன்னதர்கள் தினத்தை ஒட்டிய தலைப்பும் இருக்கின்றது. அது அரவு கலைஞர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகின்றது. எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம். வணக்கம். அந்த நாளுக்கான பாமுக பொருச்சொல் எதுவாக இருக்கின்றது தரலாம். அதுக்காக துப்பிடாதீங்க. அதுக்காக துப்பிடாங்க. துப்பு துளக்கி போட்டு வாங்க. வணக்கம். பாருங்கள். துப்பு துப்பு துப்பாய 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 துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாய தூம் மழை. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. அதான் எழுதி வச்சிருக்கேன். நானும் எழுதி வச்சிருக்கேன். நன்றி. சரி. வணக்கம் ஆணி. வணக்கம். இன்றைய பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது. எனது 6080 துப்பு துப்பு. இல்ல சரியாக்கா பகவான்ல நிக்கிறீங்க. சரியா இருங்க. துப்பு துப்பு எச்சில் துப்புவது கூட சிங்கப்பூர் நாட்டில் தடை செய்துள்ளார்கள். கண்ட இடத்துல அங்கேயும் துப்பு இல்லாது. எச்சில் துப்பு இல்லாது. துப்பு வலிமைமிக்க தோலை உடையவர்களை துப்பு என்று சொல்வார்கள். வலிமையா இருக்கிற ஆக்களுடையதையும் துப்பு என்று சொல்வார்கள். துப்பு கெட்டவன் என்பதும் வலிமையை குறைந்தவர்களைத்தான் பார்த்து கூறுவார்கள். துப்பு கெட்டவன் என்று சொல்வார்கள். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதும் மழை. யாருக்கு உணவுப் பொருட்கள் விளைவித்ததோ மழை விளைவித்தர அந்த மழை அவர்கள் அந்த அருந்தும் உணவாகவும் ஆகிய அரிய தியாகத்தை செய்கின்றதாம். துப்பு உடலை அல்லது வீட்டை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தூய்மை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. துப்பு நவரத்னங்களில் பவளமும் ஒன்றாகும். பவளம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. துப்பு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பல நுட்பங்களை கண்டுபிடித்தனர். ஆராய்ச்சி என்று ஒரு பதம் இருக்கின்றது. துப்பு காலையில் எழும்பிவிட்டால் வேலை செய்வதற்கு உற்சாகம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. துப்பு அறிவு பெற்றோர் அனுபவம் பெற்றோர் பொதுவானவர் பெருமை அடைவார்கள். அறிவு பெற்றவர்கள் அனுபவமாக இருக்கிறவர்கள் பொதுவாக பெருமை அடைவார்கள். இவ்வளவுதான் நான் தந்த வானொலிய துப்பு. இனிய காலை வணக்கம் வாணி. வணக்கம். துப்பு துப்பு பொருச்சொல் 1028வது துப்பு துப்பு. துப்பு அறிவுறதுக்காக ஒரு கொலை செய்த இடத்தில் சில பேரை கூட்டிக் கொண்டு வச்சு துப்பு துளக்குவார்கள். அதே போல வீட்டிலோ அல்லது பாடசாலையிலோ ஏதாவது இடத்துல ஏதாவது செய்தி ஏதாவது நடந்து விட்டால் மாணவர்களை அல்லது வீட்டில் இருப்பவர்களை பெற்றோர்களும் துப்பு துளக்குவார்கள். யார் அடித்தது அல்லது யார் இதை எடுத்தது என்று துப்பு துளக்குவார்கள். எமது வாயிலில் வார உமிழ் நீரை நாங்கள் வெளியே துப்புவோம். அதாவது களி எல்லாம் விரைக்க துப்பிக்கொண்டுதான் இருப்போம். ஆனால் இப்போது துப்புதல் இருமுதல் எல்லாம் அது ஒரு தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. எங்கள் இடங்களிலும் துப்புதலுக்கு பின்னாலே போட்டோ எடுத்து அபராத தொகை கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் கூடுதலாக இந்திய மக்கள் ரோட்டு வழிய வெத்திலையை துப்பி அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அது போக மாட்டேன் பெருசா. அதனால்தான் அப்படி செய்கிறார்கள். துப்புரவாக இருப்பது சிறப்பாக இருக்கும். இந்த இடத்திலும் எம்மிடத்தை போலவே மற்ற இடங்களை நாங்கள் துப்புரவாக செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. பாமுக உறவுகளுக்கும் திருநடா மோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று துப்பு துப்பு என்ற துப்பு 1828 ஆகின்றது. துப்பு பல சொற்களை கொண்டு இந்த துப்பு வருகிறது. துப்பு அரக்கு, வலிமை, சுத்தம், பவளம், பகை, அனுபவம், அறிவு, உணவு, நன்மை, மேன்மை, துப்புதல், உமிழ்தல், துப்புரவு செய்கிறது, தூய்மைப்படுத்துறது எல்லாம் இந்த துப்பி அடங்கியிருக்கிறது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவருக்கு இன்னும் ஒரு உணவாகவும் பயன்படுவது மழையை என்று இந்த குறள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது.
துப்பு இப்போது பல கொள்ளைகள், கொலைகள், தீவிரவாத வன்கொடுமைகளை துப்பு துலக்கி கண்டறியப்படுகின்றது. பலதையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், துப்பு துலக்கி கண்டுபிடித்திருக்கின்றார்கள். துப்புதல், காரி உமிழ்தல் என்றும் ஒரு சொல்ல வருகிறது. துப்புதல், காரி உமிழ்தல். சிலர் பார்த்து கோபத்தில் அந்த காரி உமிழ்வார்கள் அவர்கள் மேல். அப்படி ஒரு துப்புதல், அப்படி ஒரு வன்கொடுமையான செயல் செய்கிறார்கள். எச்சில் துப்புதல். துப்பு என்று சொல்லப்படுவது படைக்கல பொருட்களையும் குறிக்கின்றதாம். தற்கால படைக்கல பொருட்கள். இப்போ துப்பாக்கி என்று சொல்லும்போது ஒரு துப்பாக்கி உமிழ்தல் என்று சொல்றது, அந்த சொல்லுவ துப்பாக்கி உமிழ்தல் என்று சொல்லும்போது இப்போ துப்பாக்கி சன்னங்கள் தெரித்து வருகிறது தானே. சன்னங்களை உமிழ்றது, சன்னங்களையும் துப்பன்னு சொல்றேன். சன்னங்களை இப்ப நாங்க சுடும்போது சன்னங்கள் தெரிக்கும் தானே அந்த துப்பாக்கி துண்டுகள்லேருந்து. அதை உமிழ்தல் என்று சொல்லுகிறார்களாம். இந்த படைக்கலங்களில் அந்த படைக்கலங்களை தான் அந்த துப்புன்னு சொல்லி அந்த படைக்கலங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்போ இப்போ துப்பாக்கியில் நாங்கள் குண்டுகளை விட்டு அடிக்கும்போது அந்த சன்னங்களை அந்த துப்பாக்கி உமிழ்கிறதாம். அதுலேயே அந்த துமிழலை கண்டுபிடிச்சிருக்கார்கள். மற்றது இப்போ ஒரு காரியத்தை செய்யாட்டி நாங்கள் அவன் நேரடியாக சொல்லுவோம், உனக்கு ஒன்றால் ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்யாத துப்பு கட்டவனே, நீ ஒரு காரியத்தை கூட ஒழுங்காக செய்ய மாட்டானே அப்படின்னு. துப்பு உனக்கு என்னத்தில் துப்பு இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி. மேலே துப்புரவு செய்கிற தொழிலாளர்களையும் நாங்கள் துப்புரவு செய்கிறது, அதேமாதிரி அந்த மலக்கழிவுகளையெல்லாம் துப்புரவு செய்கிறது அந்த காலங்களில் நாங்கள் இழிவாக பார்த்துருக்குறோம். துப்புரவு அவங்களையெல்லாம் நாங்கள் அந்த சி என்று சொல்கிற அளவுக்கு தான் அப்படி அந்த துப்புரவானெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் போராட்டங்கள் செய்வது. இப்போ அதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் இல்லை இப்போ இந்த காலங்களில். அந்த இப்போ எல்லாம் நவீன காலங்களான முடியாத அந்த மலைக்கூடங்கள் எல்லாம் வேறு வழியாக அந்த கழிவுகளை அகற்றக்கூடியதான அந்த இதுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த காலங்களில் அந்த துப்புரவு செய்கிற தொழிலாளர்கள் இல்லாத நாங்கள்லாம் நாரி போயிருப்போம். எந்த தொழில் இல்லாட்டாலும் அந்த இடம் நார்தான் போகும். அதை அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு நன்றி சொல்லணுமே தவிர அதுதான் இப்போ அவங்களே ஒரு தங்களுக்குள்ள வச்சு போராட்டங்கள் செய்கிற அளவுக்கு. ஏன்னா அவங்களால நாடு இவ்வளவு சுத்தமா இருக்கு. துப்புரவு செய்யற ஒரு சாக்கடையை பாருங்க, சாக்கடைகள்ல இறங்கி அவர்கள் அதை அடைப்பிருந்தா அதை கையாளுகிறார்கள். அதெல்லாம் துப்புரவு ஒரு சில நாங்கள் துப்பன்னு சொல்லி அதை வேணுமா சொல்லிட்டு போயிடுறோம். நான் துப்பன்னு சொல்லும்போது ஒரு நல்ல சொல்லு தான் அந்த துப்பன்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்க. அந்த துப்பு அதுக்கு 30க்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அவ்வளவு வேண்டாம், நாங்க அன்றாடம் பயன்படுத்துறது 10,000 பொருட்கள் இருக்கும். 30க்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்க பாவிப்பது ஒரு சில கருத்துக்கள், ஒரு சிலர் தான் நாங்க பாவிக்கின்றோம். இப்ப நம்ம அறிவுக்கெல்லாம் துப்புன்னு சொல்றோம்ல, அறிவுண்டு ஒரு சொல்லி இருக்குது பதம், நாங்க சொல்ல மாட்டோம். அறிவுண்டு துப்புக்கு சொல்ல மாட்டோம் நாங்க. இல்ல அதுதான் அந்த இதுல பேசுவாரு, துப்பற்றவன் அறிவில்லாதவன் என்று சொல்லுவாங்க, துப்பற்றவன் என்று சொல்லுவாங்க. மறைமுகமாக இருக்கிறது அது. அதிகமா துப்புண்டு சொன்னா சாப்பாடு பொறுக்கிற டைம்ல பொறுத்துட்டா முள்ளுகள் போனா துப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது துப்ப சொல்லுவாங்க. அடுத்தது எங்கட அம்மா என்ன செய்வான்னு சொன்னா, அந்த பயந்து நாங்க என்னத்தையும் கண்டு பயந்தமுண்டா இப்பவும் இருக்கு. கத்திய 3 முறை சுத்திட்டு அதுல துப்புனா புள்ள திட்டுக்கிட்டோணுமா, திட்டுக்கிட்டா அந்த இது போயிருமா. இதெல்லாம் ஒரு ஐதீகம் தான். ஐதீகமா அது இப்பவும் இருக்குதான், இப்பவும் இருக்கு. 3 தடவை துப்புன்னு சொல்லி அந்த கொச்சிக்காய் அடுப்புல போடுறது, மறாந்தபடி பயந்து அதுல ஊர்ல செய்யறது. இங்க மகத்திய இல்லாட்டி கற்பூரத்தை வச்சு செய்வாரு. பயந்து ஓடி வந்தா சைத்தம் வந்துட்டு 3 தடவை பக்கம் சொல்லுவோம். அது வளமையா அப்படி வளமையா சொல்லப்படுற சொல். அடுத்தது உமிழ் நீரையும் துப்புண்டு சொல்றது. மற்றபடி எல்லாம் புது சொற்களாக இருக்கிறது, மற்றது ஒன்றும் பாவிக்கப்படாத சொற்கள் நிறைய சொல்லி இருக்கு அந்த துப்பில. உண்மையிலே நல்ல சொல்லு தான் துப்பு. நாங்க சில துப்புறத மட்டும்தான் நாங்க இருக்கிறோம். நாங்க சொல்றோம் நல்ல சொல்லு இருக்கு அதுக்குள்ள. பாதுகாப்பு படையின மனுஷரை மட்டும் துப்பறியும் நாயெல்லாம் கொண்டு போறது, துப்பு நாயில கொண்டு போறது. சுடுகலனுக்கு துப்புண்டு இருக்குது. அதுவும் இருக்குதுன்னு நானும் பார்த்தேன். சுடுகலன் சொல்றதுக்கு சிவப்பு நிறத்துக்கு துப்புன்னு சொல்றாங்க. துப்பு துளக்குறது துப்பு. நெய்க்கும் துப்புண்டு இருக்குவானே, நெய்க்கும் துப்பு.
ஆ அது நிறைய கண்ணக்க ஒரு 20 இப்ப 25 நான் பேர் வாணி ஒரு இருக்கிறாங்க. தரம் தெரிஞ்சு கொள்வோமே, உளவுப்படை, உணவு, நெய், வலிவு, உதவி, சகாயம், வலிமை, அறிவு, திறமை, ஆராய்ச்சி, முயற்சி, பெருமை, துணை, ஊக்கம், பொலிவு, நன்மை, பற்றுக்கேடு, அண்மை, தூய்மை, உளவு, பகை, பவளம், அரக்கு, சிவப்பு, நுகர்ச்சி, நுகர்வுப் பொருள், உணவு, துரு, உமிழ்நீர், நெய், படைக்கலம், குடுகலன். சுடுதல் இதை பாத்தீங்களா? வச்சு இவ்வளவு அதில் உள்ள இவ்வளவு சொற்களை வச்சே ஒரு கவிதை எழுதிடலாம். ஓ கண்டுபிடிக்க சொல்லி சரி நன்றி நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். தேட வச்சுக்கீங்க வாணி, இந்த துப்பு தந்து தேட வைக்கிறேன். நன்றி நினைவு துப்பு திலக்க துப்பு துளக்க வச்சிருக்கீங்க. வச்சிருக்குது. துப்பு துப்பு திலக்க துளக்க வச்சிருக்கீங்க. வைக்கிறேன். ஆமா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். விடைபெற்று தான் வருவேன். சரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். இனி என்ன அடக்குவானி துப்பு துப்புறதுக்கு துப்புறதுக்கு இனி உமிழ்நீர் தானே இருக்கு துப்பு. அதான் எல்லாரையும் துப்பி விட்டுனா இனிய துப்புறதுக்கு என்ன அடக்கு. ஒண்ணும் இல்ல, பாக்கில வச்சுக்கிட்டு நாங்கள் படிக்கும் பொழுது வாணி உங்களோட இடத்தில் கடந்த அந்த இறந்த அவருடைய அவற்ற மச்சாள்கிட்ட மகன் அக்காட மகன் உண்டு என்னோட படித்தவர். அப்ப அந்த படியன் என்ன செய்வேன், அவர் கொஞ்சம் சுகமில்லாத பிள்ளை. அந்த பிள்ளை என்ன செய்யும், படிக்க மாட்டான். அந்த ஸ்லேட்டில எழுதும் பொழுது ஆனா அவன் எழுத சொல்லி அந்த முதலாம் அவன் என்ன செய்வான், துப்பி போட்டு அப்படியே ஸ்லேட்ல ஒவ்வொரு நாளும் உடைப்பான். அதுதான் அவற்ற வேலை. ஒரு நாளும் உடைச்சு போட்டு யார் முன்னுக்கு ஆக்களை கண்ணாலும் தூக்கி எறிஞ்சு விடுவான் ஸ்லேட்ட. சாப்பாடு சிலர் வந்து ஊர்ல துப்பி போட்டு கொடுப்பாரு சாப்பிடக்கூடாது. இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள உள்ள பெரியாக்களுக்கு இல்ல, உனக்கு வேணுமா முட்டை வேணுமா அது பகுதி மாதிரி. ஆனா சாப்பிடாது கேட்க கூடாது. சின்னது பெரியாக்கள் சின்னதுக்கெல்லாம் அந்த பழக்கம் ஒன்று இருக்கிறது தான். இங்கேயே சும்மா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து போற பிள்ளைகள் நீங்க பாருங்க, நேமா சும்மா துப்புவார்கள். அந்த பழக்கம் அங்க இருந்து எடுத்துட்டு வர்றது அந்த பிள்ளைய துப்புறது. சிங்கப்பூர் அதுகள் இந்த நாட்டில எல்லாம் முன்னர் வந்து வாணி இந்த ரோட்டு வழியில எல்லாம் பயங்கரமா துப்பி எல்லாம் பேசுறார்கள். ஆனா இப்ப அப்படி இல்லை, சரியான கிளீன் ஆக்கி போட்டோம். ஆனா அதே நேரம் சில இலங்கையில கூட சில இடங்களில் மார்க்கெட்டுகளுக்கு போனா இந்த வெத்திலையில சப்பி துப்பி இந்த மழை நேரங்களில கால் வைக்க இல்லாத அளவுக்கு அசிங்கம் அப்படித்தான் இருப்பார்கள். அந்த காணுகளுக்குள்ள எல்லாம் துப்பி வைக்கிறது. துப்புரவாக்குறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க தானே. லாஜபத்துல இந்த கடைகள் எல்லாம் தமிழ் கடையில வெத்தில வாக்க துப்பி ரோட்டு வழியை சுத்தி சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்ப போலீஸ்காரர் எல்லாம் அதை கண்டு தடை செய்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாரையா. இப்ப ஆரம்ப இதுல எங்களோட கணவர் பிரான்ஸ்ல இருக்கிறதுக்கு அவருக்கு சகோதரி ஒன்றோட்ட சகோதரி இருக்கிறபடியா விருப்பம். அவர் நெடுகளும் அங்கதான் கேட்டுக்கொண்டிருப்பார். அப்ப மகன் ஒரு நாள் சொன்னான், அப்பா அங்க வந்து ரோட்டெல்லாம் குப்பை, நான் வரமாட்டேன், நீங்க வரமாட்டேன். நன்றி. நேரம் போகுது. 56 தினக்கவியையும் தாருங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் ராம் அவர்களுக்கு. தினமரு பாமு கவி திங்கட்கிழமைக்குரியது 2166. தமிழ் பள்ளி. புலம்பெயர்ந்த தம் பிள்ளைகளுக்கு இருகர நீட்டியது தமிழ் பள்ளி. எம்பிள்ளைகள் தமிழர் வளர்க்க கலாச்சார விழாக்கள் நடாத்த கலைகள் பகிர்ந்தளிக்க உதவியதும் தமிழ் பள்ளி. ஆதரவு தந்த நாடுகளில் சூழல்கள் எம்பிள்ளைகளை கல்வி ஏற்றாலும் எமது கலாச்சாரத்தை எம்பிள்ளைகள் அவருடன் சேர்ந்து பள்ளி படிக்கின்றார்கள். பிற கல்வியை படித்தாலும் பெற்றோர் பிள்ளையுடன் தமிழில் வீட்டில் கதைக்க வேண்டும். இதனால் தமிழ் பள்ளிகளுக்கு உதவுகின்றன. மற்றும் பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் விடுங்கள், அவர்கள் தமிழையாவது படித்து முன்னேறுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். பாமுகர்களுக்கும் திருடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு மதியமா போகுது. பாமுக தினக்கவி இன்று 575. பெண்ணே 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 பெண்ணே
நடப்படும் நாட்டினி எந்த இடத்திலும் தலைப்பாய், நடப்பட்ட இடத்தையும் வாழ வைப்பாய், வாழும் இடத்தையும் சிறப்பிப்பாய். நடப்படும் நாட்டினி எந்த இடத்திலும் தலைப்பாய், நடப்பட்ட இடத்தையும் வாழ வைப்பாய், வாழும் இடத்தையும் சிறப்பிப்பாய். இடிதாங்கியை விடவும் மேலாவாய். இடிகள் போல கொடுமைகள் வந்தாலும் அத்தனையும் அழகாய் தாங்கிடுவாய், குடும்பத்தை நித்தமும் ஒளிரச் செய்வாய். இடிதாங்கியை விடவும் மேலாவாய். இடிகள் போல் கொடுமைகள் வந்தாலும் அத்தனையும் அழகாய் தாங்கிடுவாய், குடும்பத்தை நித்தமும் ஒளிரச் செய்வாய். பெண்ணே நீ ஒரு மந்திரச் சாவி, நீயின்றி மானிடர்க்கேது ஆவி. பெண்ணே நீ ஒரு மந்திரச் சாவி, நீயின்றி மானிடர்க்கேது ஆவி. வசந்தங்கள் பல தூவி வாழ வைப்பாய், அத்தனையும் மேவி. வசந்தங்கள் பல தூவி வாழ வைப்பாய், அத்தனையும் மேவி. பெண்ணே நீ ஒரு சாதகப் பறவை, பெண்ணே நீ ஒரு சாதகப் பறவை. புல்துணியில் துளித்திடும் நீர் பருகி நீ பெறும் தெம்பை, அடுத்தவர்க்கும் பகிர்ந்தளிக்கும் நீ ஓர் ஆச்சரியமே. பெண்ணே நீ ஒரு சாதகப் பறவை, புல்நுனியில் துளித்திடும் நீர் பருகி நீ பெறும் தெம்பை, அடுத்தவர்க்கும் பகிர்ந்தளிக்கும் நீயோர் ஆச்சரியமே. நீயோர் ஆச்சரியமே. நன்றி, வணக்கம். பெண்ணே பெண்ணே மாலை தினத்தை முன்னிட்டு கவி. நன்றி, வணக்கம். சிவதர்ஷினி ராகண்ணர்கள் ஓடோடி வருகின்றார்கள். வணக்கம், வாருங்கள். வணக்கம். தினக்கவி 2301 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. விழிகளை திற. ஒளிகொண்ட வாழ்வினுக்காய் விழி திறக்க வேண்டுமே பெண்ணே, வித்தகம் கொண்டால் நீயும் நித்தம் ஒளிரும் விண்மீன் தானோ. ஒளிகொண்ட வாழ்வினுக்காய் விழி திறக்க வேண்டுமே பெண்ணே, வித்தகம் கொண்டால் நீயும் நித்தம் ஒளிரும் விண்மீன் தானோ. கற்பனை செய்வாய் நாள்தோறும் கனவு மெய்ப்பட உழைத்து விடு, உயரிய சிந்தை உன்னில் உண்டாகில் உன்னை வெல்ல யார்தான் உண்டோ. கற்பனை செய்வாய் நாள்தோறும் கனவு மெய்ப்பட உழைத்து விடு, உயரிய சிந்தை உன்னில் உண்டாகில் உன்னை வெல்ல யார்தான் உண்டோ. படைக்கும் வெள்ளமை உன்னில் பல்லுயிரோம்பும் கருணை வடிவம், படைக்கும் வல்லமை உன்னில் பல்லுயிரோம்பும் கருணை வடிவம். தலைமுறை கல்வியில் ஓங்க நீயும் காட்டும் திறமை எங்கேயும் இல்லை, தலைமுறை கல்வியில் ஓங்க நீயும் காட்டும் திறமை எங்கேயும் இல்லை. நன்றி, வணக்கம். சிறப்பு, நன்றி, வணக்கம். தினக்கவி 2299 சிவதேஷ். நன்றி, வணக்கம். 3 தினக்கவிகள் இடம்பெற்ற நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம் மாணி. வணக்கம். வணக்கம். உங்களுடைய கவிதையும் கேட்டிருந்தேன். தமிழ் பள்ளியும் பெண்ணே பொண்ணே விழித்தெழு வேணா விழித்தெழு விழிகளை திற, விளைகளே திற. விழிகளை திற. இந்த நீங்கள் நேவி சக்காவிடம் நீங்கள் என்ன சாதக பறவை என்றா போட்ட, நீங்கள் சாதக பறவை என்ற ஒரு பறவை இருக்குது, சாதக பறவை என்று சொல்லுவார்கள். சாதக பறவை இல்ல, பறவை இல்ல, சாகச பறவை. சாகச பறவை இல்ல, சாகச பறவை தான். அது வானத்துல இருந்து வர அந்த மழை துளியின் நீரை குடிக்கிறது. அதைத்தான் பருகுமா. நான் இதை எடுத்தேன் ஒரு இந்த தேவதாய பற்றி சொல்றத, தேவதாய சாதக பறவை என்றுதான் அதுல சாகச பறவை தான். அது சாகச பறவை என்று சாதக நான் திரும்ப இருக்காது தேடி இல்ல, அதுதான் சாகச பறவை தான். அது வந்து அந்த நீரை வந்து மழை துளியில வர அதை மட்டும்தான் குடிக்கும். அந்த கற்பனையில அப்படி எதன்றன்னு சொல்லி மிக அழகாக வர்ணிச்சிருந்தீங்கள். அந்த ஒரு இது வரைக்குள்ளதான் நான் என்ன சாதக பறவை என்று தேடி பார்த்தேன். எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. அந்த தேவதாயில ஒரு கவிதை ஒன்று வாசித்த நேரத்துல அதுல தேவதாய் அப்படி குறிப்பிட்டு இருந்தாங்க. அதுல அப்ப நான் அதுல எடுத்து நான் தேடி பார்த்து அதை திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல, நான் அதை அறிஞ்சிருக்கிறபடியா நான் அந்த பறவை எடுக்கிறேன். அப்படி மற்ற பறவை தெரியல. என்ன பறவை? சாகச பறவையா? சாகச பறவை. சாதக பறவை சாவன்னா காணா. அது வந்து வாணி அந்த அது ஒரு விசேட பறவையை சொல்லுவார்கள். சாகச பறவை. நான் அந்த கவிதையை நான் அந்த தேவதாயை பற்றின ஒரு கவிதை இருக்குது, அதுல பார்த்து தேடித்தான் பார்க்கணும். அது தேடி பார்த்துட்டு நான் நீங்கள் கூட இதுல டெலிபோன்ல அடிக்க பார்த்தாலே தெரியும் தான் சாதக பறவையா சாகச பறவையா.
சரியா பாருங்கள் பிறகு. நன்றி நன்றி வணக்கம். மிக சிறப்பு, தொடருங்கள். நன்றி வணக்கம். தொடர்ந்து வாசி பரம்புரை எறும்போ அதனை தொடர்ந்து அறிவுக்களஞ்சியம் தொடர்ந்து வருகின்றது என்று அந்த தலைப்பை ஒரு திருப்பி திருப்பி சொல்லுங்க. மாலை தினத்தை முன்னிட்டு இல்ல அந்த தலைப்பு தலைப்பு அதுக்குள்ள போட்டிருக்கணும் போட இல்ல. சுதந்திரம் இல்லாது வளர்ந்த நம் தலைமுறைக்கும் பூரண சுதந்திரத்தோடு வாழும் தற்போதுள்ள அடுத்த தலைமுறைக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடுகள். இது வாரதுக்கோ இதுல இருக்குது பெண்குயினத்தான் சாகச பறவை என்று சொல்றது. இதுல இருக்குது தாசிக்கிறேன். நீர்நிலைகளின் அருகில் வசித்தாலும் அவற்றிலுள்ள நீரை அருந்தாத ஒரு வகை பறவையே சாதக பறவையாகும். சாதக பறவையானது மழைத்துளியை மட்டுமே அருந்தி வாழும் இயல்பு கொண்டதென சொல்லப்படுகிறது. இதனை வானப்பாடி பறவை என்னும் சொல்வார்கள். ஏனெனில் வானம் பாடிய பறவையானது மழைத்துளியை அருந்தியதுன்னு சொல்லி இதில் போடுகிற சாதக பறவை என்று தான் இதில் போடுகிறது. சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் வந்து என்னவோ போட்டிருக்குதுல. இந்த சாதக பறவை என்று தான் இதில் போட்டிருக்கு. ஆனால் தேவதாயி இப்படி சாதக பறவை என்று தான் அவர்கள் அதில் குறிச்சிருந்த கவிதை. சாதக பறவையே சாகச பறவை என்று சொல்றார்களோ தெரியல. என்ன சாதக பறவை என்று தான் இதுல இருக்குது. இந்த இதுல சாதக பறவை வேற, சாகச பறவை வேற. சாகச பறவைய பெண்குயினத்தான் சாகச பறவைன்னு சொல்றது. சாதக பறவை தான் அந்த ஒரு மலை துணிங்க. சாதக பறவை நீர் புல் நுடியில இருக்கிற அந்த பனித்துளிய மட்டும்தான் புல்லுக்கு நோகாம அது உறிஞ்சி எடுக்குமா அந்த பறவை. அதான் தேவதாக்கி அவர்கள் வர்ணிச்சிருந்தாரு அந்த சாதக பறவை என்று சொல்லி ஒரு கவிதையில நான் பார்த்திருந்தேன். நன்றி நன்றி. வணக்கம். மீண்டும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வாணியக்கா வணக்கம். நான் கேட்டேன் 3 கவிதைகளையும், தினக்கவியை கேட்டேன். நான் சிவதர்ஷினியின் கவிதை கொஞ்சம் கிளம்பி விட்டேன். அடுத்த ஜியானடேஷன் தமிழ் பள்ளி பற்றி கூறினார். சமூகத்தில் தமிழ் நிலைநிறுத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது தமிழ் பள்ளி. அது தமிழருக்கு கருவியாய் இருக்கின்ற என்ற உண்மையை அமிழ்த்தி கவிதந்தார். நேவிஸ் பிலிப் அவர்கள் பெண்ணே பெண்ணே மகளிர் தினத்தை முன்னிட்டு கவியொன்று இயற்றியுள்ளார். அதனை இன்று தள்ளிவிட்டார். அதை நாங்கள் அருந்தினோம், மகிழ்ந்தோம். எங்களிடத்தில் உள்ள பெண் தான் அவ்விடத்து சிறப்பானவள். பெண்ணே வாழ்வு, பெண்ணில்லாமல் வாழ்வில்லை. பெண்ணே ஆணித்தரமாக வாழ்விற்கு அமைந்த ஒரு பிறவி என்ற அமைதியான உண்மையை நிலைநிறுத்தி தந்தார். இறுதியாக பெண்ணே சாதக பறவை பெண்ணே என்று முடித்தார். சிவதர்ஷினி விழிகளை திற ஒளிகொண்ட விழிவிரக்கள் விழி நிற்க வேண்டும், விழித்து நிற்க வேண்டும் என்று கூறியதோடு நான் சற்று அகன்று விட்டேன். இடத்தை விட்டு மன்னிக்க வேண்டும். பூரணமாக கேட்டுக்கொள்ளவில்லை. என்னால் அதை பூரணமாக விவரிக்கவும் முடியாது, உள்வாங்கவில்லை. மன்னிக்க வேண்டும் என்று எல்லோரிடமும் கேட்டு அருமையான கவியாய் இருக்கும். நான் பின்பு அறிகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வாணி. ஒரு நிமிடம். ஏக்கா சொன்னார், இப்ப டொல்பின் பறவைக்கு சாகச பறவை என்று சொல்றது ஓங்கில் பறவை என்று தானே டொல்பின் சொல்லுவார்கள். சந்தேகமா இருக்கிறது. பாப்போம். பென்குயின் வேற ஓங்கில் வேற இல்ல. அதான் இல்ல, அவர் டொல்பின் சொல்லி என்னத்துக்கு சொன்னவர்? சரி ஓகே. அது தெரியும், நான் தேடி பாக்குறேன். மறந்து போனேன். சரி, 2 பறவையும் இருக்கு, தேடி பாருங்க. நன்றி. சுகாணி மகன் சுடல குயிலன்னு சொல்றதா அந்த சாதக பறவை? சுடல குயில் சாதக பறவையா?
ஓ வானம்பாடி பறவை அது ஒரு சிறப்பன்னு இந்த நுனியில இருக்கிற இது மட்டும்தான். எத்தனையோ நீர்நிலைகள்ல இருந்தாலும் அந்த புல் நுனியில இருக்கிற அந்த நுனியில இருக்கிற பறவை மட்டும் இதை மட்டும்தான் இந்த ஊர்ல. அது மாதிரி தான் பெண்ணும் ஒரு சின்ன தன்னை தியாகம் செய்யறது, தனக்காக எல்லாத்தையும் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்கு தியாகம் செய்யறது. நான் பெண்ணின் மறுபக்கம் தலைப்பெடுத்திருக்கிறோம். அது வேறு மாதிரி தான் வரும் அந்த தலைப்பு எங்களுக்கு கவிதைக்கு. நாங்கள் உண்மையிலேயே பெண்ணுன்னு சொல்லும்போது எவ்வளவோ தியாகங்களை உள்ளடக்கிய அவள்தான் ஒரு பெண்ணுன்னு. அதாவது இப்போ ஒரு நிலத்தை சொன்ன மாதிரி நடப்படுற ஒரு நாட்டு நடப்பட்டு அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல வச்சாலும், அதாவது அந்த பெண் வாழ்கிற இடத்துலையும் சிறக்க வைக்கிறா, இன்னொரு இடத்துக்கு போனாலுமே இப்போ போன அந்த குடும்பத்தையும் சிறக்கிற பெண்ணாக தான் அவள் இருக்கிறான். அந்த இதில் தான் நான் எடுத்திருந்தேன். நன்றி. நன்றி. சிறப்பு சிறப்பு.